அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். இன்றைக்கான வீடியோவில் என்னோட கமெண்ட் கீழே ஒருத்தவங்க சிஸ்டர் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு போக என்ன பண்ணுறது, ரீட் பண்ண தெரியுது பட் எழுதவும் பேசவும் முடியல, ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து இவங்களுக்கானது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இல்லை இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இதை ஏன் கமெண்ட்லேயே சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் கமெண்ட்டில் போட்டாலும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. பட் நான் வீடியோ மூலயமா தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதனால தான் உங்களுக்காக வீடியோ போட்டேன். ஹாய் ஆல். இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே அந்த கமெண்ட் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா ரீடிங். அவங்களுக்கு வந்து ரீடிங் தெரிஞ்சிருக்கு. இது சும்மா நான் ஃபேக்காக காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல. ரீடிங் வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீடிங் தெரிஞ்சிட்டாலே ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு 30% தெரிஞ்சதுக்கு சமம். இப்போ உங்களுக்கு மற்ற ஸ்கில்ஸ் இருக்குது, ரீடிங் தெரியலன்னா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பட் மற்ற ஸ்கில் தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு ரீடிங் மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ரீடிங் மூலயமா உங்களுக்கு புக்ஸை நிறைய ரீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அந்த லாங்குவேஜில் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லாங்குவேஜில் நம்மளால் எடுத்துக்க முடியுமோ, லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புக் ரீடிங் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே யூ ஆல்ரெடி நோ 30% ஆஃப் த இங்கிலீஷ். இப்போ மிச்சம் 70% தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரீடிங் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறனால நான் உங்களுக்கு குவாரா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். QUORA குவாரா அப்படின்னு போட்டு பாருங்கள் கூகுளில் போய். இந்த குவாரா வெப்சைட் இது வந்து ஒரு வெப்சைட். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பர்பான வெப்சைட். இது எதனாலனா இங்கே வந்து யாராவது ஒருத்தவங்க சும்மா போர் அடிக்கிறப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வாட் மேட் யூ சேட் டுடே, வாட் இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் யுவர் லைஃப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை வந்து வேறு யாராவது டைம் கிடைக்கிறப்ப அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணுறப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து அடுத்தவங்களோட லைஃப் பற்றின அதாவது ஜென்ரல் அவுட்லுக்ஸ், அடுத்தவங்க லைஃப்பில் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். குவாரா வெப்சைட்டில் வந்து அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குவாரா வெப்சைட் வந்து ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குவாரா வெப்சைட் போகலாம். இந்த குவாராவில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க, ரொம்ப நாள் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து எழுதுவாங்க. அப்படி எழுதுறதுனால அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய வேர்ட்ஸாகவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு மாதிரி நல்ல சூப்பராக எழுதியிருப்பாங்க. பெரிய பெரிய வேர்ட்ஸுங்கிறதுனால பயந்துடாதீங்க. பெரிய பெரிய வேர்ட்ஸ்னால் அங்கேயும் பெரிய பெரிய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற இடத்துல நார்மலாக எப்படி பர்சன் டு பர்சன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவாரா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரி ரைட்டிங் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். டைரி ரைட்டிங்கிறது என்னதுன்னா, மார்னிங்லேருந்து நீங்கள் நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைரியில் போய் எழுதுங்க. இதுதான் எழுதணும்னு இல்லை, மற்றபடி உங்களோட ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் பற்றி நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி கூட நீங்கள் வந்து எழுதலாம். டைரி ரைட்டிங் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். நான் இப்போ தான் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கேன், நான் இதுக்கு லிசனிங் ஸ்கில்லில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். லிசனிங் ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்காது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையால் வாயும் பேச முடியாமல் போயிடும். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த குழந்தை வார்த்தைகளை காதில் கேட்டால் மட்டும்தான் அதை வந்து வாய் வழியாக வெளியே கொண்டு வந்து பேச முடியும். காதலே அந்த வார்த்தைகள் விழுகலை அப்படின்னா எப்படி அந்த குழந்தையால் பேச முடியும்? இது விஷயம் தான் நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்பையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப அந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை.
அப்போ வந்து நம்ம குழந்தைய இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், வேர்ட்ஸு சென்டென்ஸு அந்த லாங்குவேஜ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது வந்து நம்ம லிசனிங் ஸ்கில் வழியாக தான் பண்ண முடியும். அப்புறம் அந்த லிசனிங் ஸ்கில்க்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 5 வீடியோஸ் நான் லேட்டராக சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்க்கு நீங்கள் சூப்பர்வான ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா மிரர் டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இது என்னதுன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களுக்கு எதை பற்றி பேசணும்னு தோணுதோ பேசுங்க. உங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசுங்க. இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லேர்ன் பண்ணுறப்ப மிரர் டெக்னிக் யூஸ் பண்ணேன். மிரர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறப்ப எனக்கு நிறைய ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. நான் வந்து ஃபிலாசபிஸ் லைஃப் பற்றி பேசுகிறது, இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட ஆட்டிடியூட் பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பேன் மிரர் டெக்னிக்கில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசலாம். இதுதான் பேசணும் அப்படின்னு இல்லை. இப்போ குவாராவில் வந்து என்ன கற்றுட்டு வரீங்களோ அதை அந்த குவாராலேருந்து படித்ததை கூட நீங்கள் திரும்ப இங்கே வந்து மிரர் டெக்னிக்கில் வந்து பேசலாம். ஸோ இதுதான் அந்த 4 ஸ்கில்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 4 ஸ்கில்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து லிசனிங் ஸ்கில்லில் நான் ஏற்கனவே சொல்லலை இல்லையா, லிசனிங் ஸ்கில்லில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிற 5 சேனல்ஸை வந்து இப்போவே உங்களோட ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அலீனா ரைஸ் அப்படிங்கிற சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்டு இங்கிலீஷ் வித் தெஹாத்தி மேடம். தேர்டு ரிம்ஜிம் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஃபோர்த் யாஸ் இங்கிலீஷ். 5th ஜான்வி பன்வர். இவங்களோட சேனலை எதுக்காக ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாரோடதையும் பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக நான் 3 பர்சன் பற்றி மட்டும் இங்கே பேசிக்க விரும்புகிறேன். மற்றவங்க 2 பேருக்குமே வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்திருக்கு, என்வைரான்மெண்ட் இருந்திருக்கு. பட் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 3 பர்சன் இருக்காங்களே, இந்த நான் இப்போ மென்ஷன் பண்ண இந்த யூடியூப் சேனல்லேருந்து இந்த 3 பேருக்கு வந்து அந்த என்வைரான்மெண்ட்டும் கிடையாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவங்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வித் தெஹாத்தி மேடம், அப்புறம் ரிம்ஜிம் கிளாஸஸ். இவங்க 2 பேருமே வந்து பக்கா கிராமம். அதாவது என்ன மாதிரினா, இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. வந்து லைக் ஸ்கூலில் படிக்கிறப்ப நமக்கு வந்து இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா டீச்சர்ஸ் கூட அப்பப்போ லைட்டாக இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. சுற்றி உள்ளவங்க யாராவது இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்டாவது நமக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற பிளேஸில் வந்து இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து நம்ம இருக்கோம், சரியா? பட் ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இங்கிலீஷ்னால் தேவையே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழல் சுத்தமாக, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கலேருந்து எவ்வளோ தூரத்தில் நீங்கள் பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறவங்க அந்த மொத்த கிராமத்துலேயும் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தவங்க தான் இங்கிலீஷ் வித் தெஹாத்தி மேடம். தெஹாத்தி அப்படின்னா அது ஒரு ஹிந்தி வார்த்தை. தெஹாத்தினா வில்லேஜ்னு அர்த்தம். அதான் இங்கிலீஷ் வித் வில்லேஜ் மேடம் அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட பேர். ஸோ அவங்க வந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்கிறத அவங்களே அதில் சொல்லியிருப்பாங்க. நம்பர் 2 வந்து இவங்க ரிம்ஜிம் இங்கிலீஷ் கிளாஸஸும் அதே மாதிரி தான். அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் செங்கலால் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ மற்ற இதில் கூட பார்த்திங்கன்னா வீடு வந்து பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட். இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செங்கலால் வீடு கட்டி அந்தளவு, அப்போ அவங்க வந்து அந்தளவுக்கு இதுலேயுமே அவங்களால இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடிஞ்சது. இது நான் எதுக்காக இவங்க 2 பேரோட இதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இவங்க 2 பேரால் சுத்தமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல், ஒரு என்விரான்மெண்ட்டே இல்லாமல் இவங்க 2 பேரால் ஃபோனும் நெட்டும் வச்சு லேர்ன் பண்ண முடியும்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நல்ல இடத்துல இருந்து உங்களால் ஏன் லேர்ன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து அவங்களோட 2 பேரோட வீடியோலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது, யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இது வந்து சும்மா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லலை, நிஜமாலே யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பிகினராக இருக்கிறப்ப இது வந்து ஒரு ஸ்டேஜில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், என்னென்னா ஆரம்பம் தான் கஷ்டமாக இருக்கும், நீ ஒன்ஸ் நுழைஞ்சிட்டேன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயமுமே. இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறப்பையும் நீங்கள் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ஆரம்பம் கஷ்டமாக இருக்குன்னொன்னா அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், போக போக அது ஈஸியாகிடும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் இருக்கணும். என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற பிலீஃபும் உங்களுக்கு இருக்கணும். 3ஆவதாக சொல்ல வந்த பர்சன் வந்து ஜான்வி பன்வர். இவங்க தான் அமேசிங். ஏன்னா ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்டேட் கால்டு ஹரியானா. ஸோ ஹரியானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இவங்க வராங்க. இவங்களால வந்து 8 ஆக்சென்ட் பேச முடியும். அதாவது இங்கிலீஷ்லேயே வந்து US, UK, ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி 8 ஆக்சென்ட்டில் இவங்களால வந்து பேச முடியும்.
அட் த ஏஜ் ஆஃப் 13 வயசில் இருக்கிறப்ப இவங்களால் இத்தனை ஆக்சன்ஸ் வந்து பேச முடியும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டர் கேர்ள் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க. வண்டர் கேர்ள் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கியிருக்காங்க. ஷீ இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அவங்களோட இதையும் போய் விசிட் பண்ணுங்கள். பட் ஆனால் பிகினராக இருக்கிறப்ப அவங்களோட இதை விசிட் பண்ண நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு ஏஜ் 20 ஆகுது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ அவங்களாலலாம் முடியும் அப்படின்னா என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் வைஸ் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கணும். என்னதுன்னா நான் யார்கிட்டையும் இங்கிலீஷ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கோன்லேயே இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஷீ இஸ் அ பேரண்ட் ஆஃப் 2 kids. 2 குழந்தைங்களோட அம்மா அவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் அவங்க குழந்தைங்கள ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போவாங்க இல்லையா, அப்போ அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இவங்க அதனாலே என்ன பண்ணிடுவாங்க, வேணும்னே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அங்கே போய் பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வேணும்னே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்கிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ வேணும்னே அவங்க வந்து போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்போல்லாம் வருதோ வேணும்னே அவங்களே வாலண்டியராக போய் கிளாஸில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்து அவங்க இப்போ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்களா, முன்னை விட தப்பே இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து இன்னும் சில மிஸ்டேக்ஸ் வந்து செய்ய தான் செய்கிறாங்க. அந்த சேஞ்ச் இன் மைண்ட் செட் பாருங்கள். முதல்ல நான் தப்பு பண்ணிடக்கூடாது, அங்கே உள்ள டீச்சர்ஸ் என்னை பற்றி எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து இப்போ எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்டில் இருக்காங்க. எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்னால் என்ன சொல்கிறது, இப்போ என்ன பேசுகிறீங்களா, பேசிக்கோங்க, சரி ஓகே இங்கிலீஷில் பேசுங்க, ஐ எம் ரெடி டு லேர்ன். உங்ககிட்டேருந்து நீங்கள் புது வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஐ எம் ரெடி டு லேர்ன். நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா ஐ எம் ரெடி டு கரெக்ட் மை மிஸ்டேக்ஸ். அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒன்ஸ் அந்த சேஞ்ச் இன் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட முடியும், உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். இது எடுத்தோடனே உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கன்சியூம் மோர் இன் தட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் வந்து உங்களோட பிரெயினை எந்த அளவுக்கு பழக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இந்த சேஞ்ச் இன் மைண்ட் செட் தானாகவே வந்துடும். இது வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாகவே அந்த லாங்குவேஜில் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வீடியோஸ் பார்க்குறது, இங்கிலீஷ்லேயே வீடியோஸ் பார்க்குறது. இப்போ நான் சொன்ன ஒரு 5 சேனலை வந்து நான் வெறும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதனால் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன்னா, இப்போ பர்சனலாக ஒரு ட்ரெயினர் வச்சுருக்கிறது நல்ல விஷயம், கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அப்படி என்னால் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்பே அவங்களோட பர்சனல் ட்ரெயினராக மாற்றிக்கலாம். யூடியூப் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வீடியோஸாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு மட்டும் யூடியூப் கிட்ட சொல்லிடணும். அது எப்படி சொல்லுவீங்க, வேறு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை போய் சர்ச் பண்ணியோ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு தெரியும். உங்களோட ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் யூ ஆர் வாட்சிங் அப்படிங்கிறத வச்சு உங்களை யார் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஏன்னா யூடியூப்பில் அல்காரிதம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் சாக்லேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வீடியோஸாக வரும். சீரியல், தமிழ் சீரியல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியல் வீடியோஸாக வரும். இல்லை நீயா நானா ஷோஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றின வீடியோஸாக வரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் என்ன பண்ணும், ஓகே உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் பெஸ்ட்டான வீடியோஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தால் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறது. இதோட கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் கிராமர் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. கிராமர் இல்லாமலே வந்து டே 1லேருந்து எப்படியோ ப்ரோக்கன் இங்கிலீஷோ எப்படியோ தப்பாக கூட பேசுங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் கிராமர். அந்த லாங்குவேஜில் அதிகமாக கன்சியூம் பண்ணால் மட்டும் போதும். டோன்ட் ஹாவ் டு யூஸ் கிராமர். ஸோ கிராமரையே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் till then, see you in the next video. Bye.